கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த வேத பகுதி நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 6 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருப்பதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லி 2வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நாம் தியானிக்கின்றதான தியானம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய யெகோவா என் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் இங்க சொல்றாரு, கர்த்தராகிய யெகோவா என் பலனாய் இருக்கிறார். எனக்கு பலன் கொடுக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அவர் அங்க தெளிவா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னு சொன்னால் அங்கே பவுல் தன் ஊழிய பாதையில இந்த வார்த்தைகளை அவர் மிக தைரியமாக விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கின்றோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் என்னோடு இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு உண்டான பலனை என் கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சிலரை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, நான் ஒரு பலவீனன் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அநேகர் சொல்லுக நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறது என்ன, அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்றாரு, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிற சூழ்நிலையில ஒருவேளை சரீர பலவீனமா இருக்கலாம், அல்லது வியாதியின் சூழ்நிலை இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறது, பலவீனப்படுத்துகிறது. ஒரு காரியத்தை செய்யக்கூடாதபடி இவைகளை எல்லாம் நம்மை பலவீனப்படுத்தி நம்மை சோர்வடைய செய்து நம்மை அதிலே மூழ்கெடுத்து விடுகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு அந்த
பலவீனத்தை எல்லாம் மாற்றி நம் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் என்னோடு இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எந்த காரியம் என்னை பலவீனப்படுத்தினாலும், என்னை கர்த்தரை தேட விடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி, கர்த்தருக்காக எதையும் செய்யக்கூடாதபடி, ஒருவேளை என்னை சோர்வடைய செய்தாலும், என்னை பலவீனப்படுத்த நினைத்தாலும், அது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் காலை வாசித்தோம் சங்கீதம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் உன்னோடு என்னோடு அப்படி சொல்லிட்டு வேதம் சொல்லல. அங்கே வேதம் சொல்கிறது, அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நம்மை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார், என்னை ஒருவரும் என்னை அசைக்க முடியாது என சொல்லி சங்கீதம் 27வது சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 27:1. இங்கே தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலனாயிருக்கிறார். சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக அவனை தேடிக்கொண்டு போகும் பொழுது அங்கே தாவீது சொல்றாரு, என் ஜீவனை எடுப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்று சொன்னால், எனக்கு ஜீவன் கொடுத்தவர், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர், அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். அவர் என் ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறவர், அவர் என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர், அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஆகையினாலே நான் யாருக்கு அஞ்சுவேன்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். யார் என்னை எதிர்த்தாலும், யார் எனக்கு விரோதமாக எதிர்த்து எழும்பினாலும் என்னை ஒருவராலும் என்னை அசைக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், எனக்கு பலனாய் இருக்கிறவர் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவது நாம் அஸ்திவாரம் போடுகிறோம். அந்த அஸ்திவாரம் அது திடமாய் இருந்தால்தான் கட்டுகிற அந்த கட்டிடமானது உறுதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அநேக ஆண்டுகளாக அது ஸ்திரமாக அது நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்கிறது. எந்த சூழ்நிலை, எந்த ஒரு காற்று அடித்தாலும், புயல் அடித்தாலும், வெள்ளமே புரண்டு வந்தாலும் அந்த கட்டிடமானது ஒருபோதும் அது அசையாமல் அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அதே போல அதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில நிலையாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடினாலே என்ன காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், அல்லது பல எதிராளிகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். நம்மை முறியடிக்கும்படியாக பல எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். பல போராட்டங்கள், உபத்திரவங்கள், பலவிதமான கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது சில நேரங்களில் அநேகர் சோர்வடைந்து போறாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. ஐயோ, இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில என்னை மிகவும் நெருக்குகிறதே, எனக்கு இதிலிருந்து எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும்? என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 2024 ஆண்டிலே நவம்பர் மாதம் ஒரு விபத்து ஏற்பட்டது. எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தானது ஒரு மிகவும் பலத்த ஒரு ஒரு காரியமாக மாறினது. அதாவது என் மேலே ஏற வேண்டிய அந்த வண்டி என்னுடைய பைக் மேலே ஏறி போனதுனால கர்த்தர் இன்றைக்கு அவர் என்னை அவருடைய சமூகத்திலே அவர் நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது என் மேல் ஏறி இருந்தால் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறபடினாலே, நான் அவரை நம்பி இருக்கிறபடினாலே, நான் எழுந்திருக்க கூடாதபடி ஒரு வாரமாக அல்லது 2 வாரமாக மிகவும் வேதனையோடு இருந்த சூழ்நிலையில் நான் படுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு நான் கர்த்தரோடு ஜெபித்து கொண்டே இருப்பேன். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் வீட்டில் 2 வாரம் நான் வீட்டில் படுக்கையில் இருந்தாலும், ஆனால் ஞாயிறு ஆராதனையில் தேவ சமூகத்தில் எப்படியாவது போயிடுவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். சரியான நேரத்தில் கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகம் தந்து கர்த்தர் அவர் என்னை வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிசாசானவன் ஒரு மனுஷனை சோதிக்கும்படியாக, ஒரு மனுஷனை அவன் விழச் செய்யும்படியாக பலவிதமான தந்திரங்களை அவன் செய்வான். ஆனாலும் என்னதான் செய்தாலும் அவனால் சொல்லுங்க, நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை பலப்படுத்தி ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதான் இங்கே நம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ எந்த காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்த நினைத்தாலும் நாம் கர்த்தரை நம் உறுதியாய் பற்றி இருக்கும் பொழுது எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, யாத்ராகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு பயந்து அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே யாத்ராகமம் 14:14 வாசிக்கும் பொழுது ஜனங்கள் மிகவும் பயந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது செங்கடல்களுக்கு முன்பாக அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறதை பார்வோன் கண்டு தன்னுடைய சேனைகளை அனுப்பும் பொழுது அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு பயம் வந்தது. எல்லாரும் எங்களை கொன்று போட்டுருவாங்க அல்லது எங்களை மீண்டும் அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்த அந்த சூழ்நிலையிலே யாத்ராகமம் 14:14 மோசே சொல்லுகிறார். அங்க என்ன வாசிக்கிறோம்? இங்கே மோசே சொல்றாரு, அந்த சூழ்நிலையில மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள்
சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பயப்படாதீங்க. பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. சோதனை கண்டு பயப்படாதீங்க. என்ன எதிர்ப்புகள் போராட்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. ஆபத்துகள் நேர்ந்தாலும் பயப்படாதீங்க. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பயப்படாதீங்க. பயம் வந்துட்டாலே நமக்குள்ள என்ன வந்துடுது? ஒரு பலவீனம். ஒரு மனுஷனுக்குள்ளாக பயம் என்பது வரும் பொழுது நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் என்ன ஆயிரம்? வியாதி உள்ளவனாக மாறி போகிறான். அந்த பயமே ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. முகையூரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு பக்கத்தில். நல்லா வேலைக்கு போய் கொண்டு வந்திருந்தவங்க 1 மாத காலமாக படுக்கையாகவே இருந்துட்டாங்க. ஏன் என்று பார்க்கும் பொழுது சரீர பலவீனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசுனுடைய போராட்டம். என்னென்னவோ செய்து பார்த்தாங்க. அவங்களால அந்த பலவீனத்திலிருந்து, அந்த வியாதி இருந்த படுக்கையிலிருந்து அவங்களால வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜாம் பண்ணன்னு சொல்லி. அப்போ அந்த வீட்டுக்குள்ளாக நானும் என் மனைவியும் சேர்ந்து கூட இன்னொரு அம்மா வந்தாங்க. நாங்கள் போய் அவர்களுக்காக விசாரித்து ஜெபித்து எண்ணெயை வைத்து ஜெபித்து அவர்களுக்காக ஊக்கமாக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த பலவீனத்தின் ஆவியை கர்த்தர் அவர்களிலிருந்து அவர் எடுத்து போட்ட பிறகு 1 வாரம் கழித்து மீண்டுமாக அவர்களை சந்திக்கிற பொழுது படுக்கையில் இருந்தவர்கள் மீண்டுமாக வெளியே எழுந்து வந்தாங்க. மீண்டும் அவர்களை சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, ஐயா என்னால் ஒரு பொடி சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, இன்றைக்கு நான் சாப்பிட்றேன். நான் எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுவேன், ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இன்னும் அடுத்த நாட்கள் செல்ல செல்ல பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த வேலையை செய்து கொண்டு இப்பொழுது நின்று போயிருந்தார்களோ மீண்டும் அதே வேலைக்கு போகும்படியாக கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மை முடக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த சூழ்நிலையில ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயம், மீண்டும் நம்மை அடிமைப்படுத்தும்படியாக இவர்கள் வராங்களே என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தின் ஆவி அவர்களை பலவீனப்படுத்தினது. அந்த சூழ்நிலையில தான் சொல்றாரு மோசே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த காரியங்கள் இன்னைக்கு நம்ம பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா தொடர்ந்து சொல்றாங்க, ஐயா நான் மாத்திரை போட்டுக்கிறேன், அந்த மாத்திரை போடக்கூடாது ஐயா, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. மீண்டுமாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். அடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு உடனே என்னை பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயா டாக்டர் சொல்லிட்டாங்க இனி நீங்க மாத்திரை எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் செய்ததான அந்த அற்புதத்தை அவர்கள் ருசி பார்த்ததுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை முழுமையுமாக விசுவாசித்து அவங்க செயல்படுகிற பொழுது கர்த்தர் இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தினார். எல்லாம் நினைச்சிட்டாங்க இந்த அம்மா இதோட அவ்வளவுதான் போல. ஆனாலும் முடிந்து போகிற வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் அவருடைய வாழ்க்கையில அவர் எழுச்சி பெற செய்தார். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயந்து கொண்ட அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது யாத்திராகமம் 14:8 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்த கையுடன் அவர்கள் புறப்பட்டு போனார்கள்.
பலவீனம் உள்ளவர்களாக அல்ல, பயம் உள்ளவர்களாக அல்ல, பிரச்சனையோடு அல்ல. வேதம் சொல்லுகிறது பலத்த கையுடன் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களோடு இருந்ததினாலே. என்ன பண்ணாங்க? பலத்த கையுடன் அவங்க புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் அவர்களோடு இருந்தார். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்தார். இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அப்படிப்பட்டதான பலவீனத்தின் ஆவியை எல்லாம் கர்த்தர் முற்றிலும் அவர் நிர்மூலமாக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவனை மேற்கொள்வதற்கு, அவனோடு கூட சண்டை போடுவதற்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற பொழுது தாவீதை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? முறியடிக்க செய்தார். அப்ப தாவீதுக்குள் இருந்ததான காரியம் என்ன? தாவீதுக்குள் இருந்த பலன் எது? என்ன பாக்குறீங்க? தாவீதுக்குள் இருந்த பலன் எது? விசுவாசம். தாவீதுக்குள் இருந்த பலன் எது? விசுவாசம். அந்த விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தபடினாலே அங்க சொல்றாரு, நீ நிந்தித்து துன்பப்படுத்தின இயேசுவின் நாமத்தினால நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போன பொழுது கர்த்தர் அங்கே ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து என்ன பண்ணாங்க? பயந்து கொண்டுதான் இருந்தாங்க. இன்னைக்கு அநேக பிரச்சனையை கண்டு, போராட்டங்களை என்ன பண்றாங்க? பயந்து கொண்டு அப்படியே இருக்கிறாங்க. அதிலிருந்து வெளியே வர முடியல. அதையே நினைத்து 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 இவன் என்ன செஞ்சிருவான், அவன் என்ன செஞ்சிருவான், இது இதோடு என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி என்ன பண்றாங்க? இன்னைக்கு அநேகர் இப்படியே நினைத்து 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 அப்படி என்ன பண்றாங்க? இப்படியே ஒதுங்கி போறாங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். எல்லாரும் ஒதுங்கி தான் நின்னாங்க. யாரும் அவனோடு கூட எதிர்த்து நிற்க ஒருவருக்கும் தைரியம் இல்லாமல் போனது. ஏன்? நல்ல ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கிறவன் நம்ம போனா அவ்வளவுதான் நம்மளுடைய நம்ம காலின்னு சொல்லி எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் தாவீது அவனை கண்டு என்ன பண்ணல? பயப்படல. ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும், சொல்லுங்க, நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அதுதான் தாவீதுக்குள் இருந்த ஒரு விசுவாசம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை விட பெரியவர் என்னோடு இருக்கிறார். அப்போ அந்த ஒரு விசுவாசத்தினால கோலியாத் என்ன பண்ணவர்? முறியடித்தார். வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு நமக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் எதை கண்டும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது சொல்லுகிறது மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 51வது வசனம். இரண்டாவதான காரியம், அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது கண் பார்வையற்றவனாய் இருந்த பர்த்திமேயுவை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இந்த பர்த்திமேயுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிறார் என்பதை பர்த்திமேயு கேள்விப்பட்டு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் கேள்விப்பட்டு அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது. என்ன நம்பிக்கை? கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்றால் எனக்கு இழந்து போன என்னுடைய பார்வை எனக்கு மீண்டும் கிடைக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு அவன் என்ன செய்யறான்? அவர் வருகிற பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என சொல்லி
அந்த பர்த்திமேயு அவன் கூப்பிடும் பொழுது அங்க இருந்தவங்க எல்லாரும் அவன் கூப்பிடக்கூடாதபடி என்ன செய்யறாங்க, அவனை அதட்டுறாங்க. டேய் பேசாத, நீ அமைதியா இருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவனை அதட்டுறாங்க. மறுபடியும் 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மீண்டும் அங்க என்ன பண்றாரு, அந்த பர்த்திமேயை கூப்பிடுறாரு. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி வேதம் சொல்றது. முன்னிலும் அதிகமாக அவன் என்ன பண்றான், சத்தமிட்டு கூப்பிடுறான். முதலாவது கூப்பிடுறான், அவன் பேசக்கூடாது, என்ன பண்றாங்க, அவனை அதட்டி அவனை அமைதியா இருக்க சொல்றாங்க. ரெண்டாவதும் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பொருட்படுத்தாமல் மீண்டும் அவர் என்ன பண்றாரு, முன்னிலும் அதிகமாக அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஏன், தன்னுடைய பிரச்சனைக்காக, தன்னுடைய தேவைக்காக அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிடுகிறதை நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம் அந்த இடத்துல பெரிதாக இருக்கிறது. முன்னாடி கூப்பிடுறாரு, எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. மறுபடியும் கூப்பிடுறாரு, முன்னிலும் அதிகமாக அவர் சத்தமிட்டு கூப்பிடுறாரு. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முன்னிலும் அதிகமாக அவர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அப்போ அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த பர்த்திமேயுடைய ஜெபம் அது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஜெபமானது நிறுத்தப்படாமல் தொடர்ந்து அவன் ஜெபித்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக பார்க்கும் பொழுது, ஜெபிக்கிறவர்கள் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அது நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் அதற்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும், வேதம் சொல்லி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி நாம் தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த பர்த்திமேயு தனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் தொடர்ந்து அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். முதலாவது ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கும் பொழுது அதை என்ன பண்றாங்க, தடை செய்யறாங்க. தடை செய்யறாங்க சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டுல, தொடர்ந்து அவன் என்ன பண்றான், மீண்டும் அவன் நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபமானது எப்படிப்பட்டதான நிலையில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினால்தான் நம்முடைய ஜெபம் அதிகரிக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிற காரியம் தாமதமானாலும் நம்முடைய ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. அவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் தான் சொல்றாரு, அவர் வாக்கு பண்ணினால் வாக்கு மாறாதவர், அவர் நிச்சயம் செய்வார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா, தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த விதவை தாய் என்ன பண்றாங்க, தொடர்ந்து 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 ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, அந்த நியாயாதிபதியத்தில் போய் நியாயம் விசாரிக்கும்படியாக சொல்றாங்க. அப்போ இந்த பர்த்திமை அப்படிதான் தடை செய்யறாங்க. ஆனாலும் அவனா பண்ணல, அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்காக இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று அவன் தொடர்ந்து அவனா பண்றான், ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்டு கொண்டு இருந்தான். நம்பிக்கையோடு அவன் கூப்பிட்டான். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன், உம் சமூகம் நம்புகிறேன். நம்பிக்கைக்கு உரியவரே
நம்பி வந்தேன், உம் சமூகம் நம்புகிறேன், உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. நம்முடைய ஆண்டவர் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவரை நம்பி இவன் தொடர்ந்து ஜெபிக்கிறான், எனக்காக இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று அவன் தொடர்ந்து அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். அடுத்தாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவனை ஆண்டவர் பார்த்து அவரிடத்தில் அழைத்து வரும்படி சொன்னார். 50வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு ஆண்டவர் இடத்துல அவன் சென்றான் என்று சொல்லி 50வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு தடை இருந்தது. அது என்ன தடை? அவனுடைய மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரத்தினால அவன் தன்னை மூடிக்கொண்டு அநேக வருடங்களாக அவன் என்ன செய்யறான்? அவன் பிச்சை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு தடை இருந்தது. தான் எழும்பக்கூடாதபடி ஒரு தடை இருந்தது. அது என்ன தடை என்று பார்க்கும் பொழுது அவனுடைய மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி போட்டு அடுத்து அவன் எங்க போறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் விரைவாக போகிறான். அவனுக்குள் இருந்ததான அந்த நம்பிக்கை. முதலாவது இந்த பர்த்திமை என்ன செய்யறாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்றாரு. தடை பண்றாங்க, ஆனாலும் அந்த தடைகளை மீறி அந்த ஜெபத்தை அவன் என்ன பண்ணல, நிறுத்தாமல் அவன் தொடர்ந்து அவன் ஜெபித்தான். ரெண்டாவது ஆண்டவர் அவனை அழைத்து வர சொல்றாரு. அப்போ ரெண்டாவதான காரியம், அவருடைய வாழ்க்கையில ஒரு தடை, அந்த மேல் வஸ்திரம். அப்ப அந்த மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு அந்த தடையை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதபடி அவனை தடைப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு ஆண்டவர் இடத்துல அவன் நம்பிக்கையோடு அவன் போன பொழுது 51வது வசனம், கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியும் பர்த்திமேயுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவனுடைய சூழ்நிலை என்ன என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, என்னென்ன தேவை இருக்கிறது என்பது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். எல்லாரும் குறித்தும், எல்லாருடைய நிலைமையை குறித்தும் ஆண்டவருக்கு தெரியும். அதே போல இந்த பர்த்திமேயுக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். அநேக ஆண்டுகளாக நான் பிறந்தது முதல் நான் குருடனாகவே இருக்கிறேன். இந்த நிலைமை என்னுடைய வாழ்க்கையை மாற வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும், என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினாலே இந்த பர்த்திமேயுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்ததான அந்த நம்பிக்கை தொடர்ந்து ஜெபிக்க வைத்தது. அவருக்குள் இருந்ததான அந்த நம்பிக்கை தடையை உடைத்து போட்டது. அவனுக்குள்ள இருந்ததான அந்த நம்பிக்கை அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜெபம் தடைபட்டு போகாமல்,
இடைவிடாமல் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையோடு, என்ன தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை நாம் உடைத்து நம்ம தொடர்ந்து நம் நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த பர்த்திமேயனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் தொடர்ந்து அவன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த நம்பிக்கை, விசுவாசம் அவனுக்குள்ளாக காணப்பட்டதினாலே அதிசயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அவருக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவரை நாம் நம்பி இருக்க வேண்டும். இந்த குருடன் பர்த்திமேயு அவன் என்ன செய்தான்? நம்பிக்கையில அவன் உறுதியாயிருந்தான். தடைகளை மீறி தொடர்ந்து அவன் கர்த்தரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அப்படிப்பட்டதா அவனை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படும் பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய பலவீனங்களை மாற்றி நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற, நாம் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் செய்து நம்மையும் அவர் சாட்சியாக நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவன் ஆண்டவர் அவர் மேல வைத்திருந்தான ஒரு நம்பிக்கை. அவரிடத்துல போனா நிச்சயம் சுகம் கிடைக்கும், நிச்சயம் பார்வை கிடைக்கும். மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை, எனக்கு தேவை என்ன? எனக்கு பார்வை வேண்டும் என சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. சகீனுடைய வாழ்க்கையில ஆயக்காரர் எல்லாருக்கும் அவன் தான் தலைவன். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவரை பார்க்க வேண்டும், எப்படியாவது நான் பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? மரத்து மேல ஏறி நின்று பார்க்கிறான். அப்போ கீழே இருக்கிற எல்லாரும் அவனை என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து அவர் கவலைப்படாம அவருடைய நோக்கம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன? ஆண்டவர் நான் பார்க்க வேண்டும். சகேனுடைய எண்ணம். அவன் கர்த்தரை பார்த்த பொழுது அவன் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்கல, உலகத்தை பார்க்கல, வேற எந்த காரியத்தை பார்க்கல. முதலாவது நம் கர்த்தரை நம் உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்படும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் கர்த்தரை நாம் உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மையாய் நாம் அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்றி நம்மையும் அவர் என்ன பண்ண வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கேட்ட வசனத்தைப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார்.